நரேந்திர மோடியை பதவியிலிருந்து இறக்குவதற்கு எல்லா விதமான வேலைகள் நடக்கிறது. ஜார்ஜ் சோரோஸ், ட்ரம்ப்னுடைய அசிஸ்டன்ட், அவருடைய அந்த கரோலினா அந்த அசிஸ்டன்ட், பாகிஸ்தான், ராகுல் காந்தி, இவங்க மு.க. ஸ்டாலின், இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அந்த விஷயத்துல. அதாவது ஏதாவது பண்ணி கலவரம் பண்ணி தீ வச்சு நெருப்பு வச்சு எதையாவது ஒண்ணு பண்ணி உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தி பதவியில் இருந்து இறக்கணும் அப்படின்ட்டு ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ராகுல் காந்திக்கு இவ்வளவு வருஷமா நிறைய சான்சஸ் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஹிண்டன்பர்க், அடானி, ரஃபேலு, ஆர்எஸ்எஸ், சாவர்கர்ன்ட்டு வரிசையா எதுவுமே வேலைக்கு வரல. ராகுல் காந்தி வாஸ் அ பிக் ஃபிளாப். அதுக்கப்புறமா கடைசியில இந்த கடந்த எலெக்ஷன்ல என்னாச்சு, கட்டாக்கட் கட்டாக்கட்டு 1,00,000 ரூபாய் நாம கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் ஊத்திக்கிச்சு. அதனால அவங்களுக்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் தானே, பங்களாதேஷ் மாதிரி இந்தியாவை உருவாக்கணும், கலவரமாக்கணும், கலவர காடாக பூமியாக ஆக்கணும் அப்படின்றது அவங்களுடைய திட்டம்.